It's a pity that I have to listen to what he says and comment on it. ஒருமையில பேசினார், அது 2வது வரி. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓ பிட்டி, அதாவது என்ன ஒரு பரிதாபம். அந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்து தான் நம்ம பேசணுமா? நீ யார் ராஜா? அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். நீ யார்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கூட்டத்தின் பிரதிநிதினே அவங்கள வச்சுக்கிடுவான். இது வரைக்கும் இந்த கூட்டத்தால் ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு வார்டு மெம்பர் சீட்டை கூட நீங்கள் வந்து தனித்து நின்று பிடிச்சிங்களா? மாம்பழத்தில் வாங்கியிருக்கிறாங்க. மாம்பழத்துலையா? எத்தனை கையாடல்கள், எத்தனை உருட்டுகள் செஞ்சு வாங்கினீங்கன்னு தெரியல. அதைத்தான் சொல்ல முடியும். நான் என்ன கேட்குறேன், இந்த அயோத்தியா மண்டபத்தில் வாங்கின சீட்டை தவிர நீங்கள் சாதித்த சாதனை இந்த தமிழ்நாட்டில் உங்களால் தனித்து நின்று திராவிட அடையாளம் இல்லாமல் பார்ப்பனரால் ஒரு பார்ப்பனராலையும் இந்த தமிழ்நாட்டின் மக்களின் மனதை வெல்ல முடியாது. இதுதானே வரலாறு. The way, for example, Annadurai adjusted himself from being a Dravidian to Tamil, Karunanidhi, Stalin couldn't do it, and this boy can never do it. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவரு அதுவும் துணை முதல்வராக இருக்கிற முதலமைச்சருக்கு அடுத்த கிரேடு என்ன, அவரை பின்னிட்டு இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லணும்னா இந்த இன்டர்வியூவை எவனும் பார்க்க மாட்டான் எங்க ஆள்களை தவிர அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசப்பட்டதாக தான் தோணுது.